தள்ளி சரி, முதல்ல உங்களுக்கு ஒரு வணக்கத்தை பெரிய வணக்கம் சொல்ல அல்ல ஐயா ஐயா தாத்தா மார்க்க பெரிய சின்னம்மா மார்க்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கணும். நாடகம் நல்லபடியா நடத்தணும். யாரோட கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. நாடகத்தை நல்லபடியா ரசிக்கணும். அது யாரோட கையில இருக்கு? அது அவங்க கையில இருக்கு. காசை கொடுத்துட்டாங்கல்ல, அவங்கதான் உட்கார்ந்து பார்த்தாதான் நாடகம் நம்ம நடிக்க முடியும். அப்ப நாடகம் இவ்வளவு தூரத்துல இருந்து அதை கூட செய்ய மாட்டியா? அது நம்ம அதைதான் செய்ய போறோம். நல்லா ரசிக்க அவங்க ரசிக்கணும்ல. நல்லா ரசிக்க மாட்டியா? அவங்க ரசிச்சு நம்மள மோட்டிவேட் பண்ணாதானே நம்ம நல்லா பண்ண தொழில் பண்ண முடியும். இது கூட பிரச்சனை கிடையாது. மைக் செட்டுக்காரங்க ஒத்துழைப்பு நாடகம் சிறப்பான சமயம். சரி, மைக் செட்டுக்காரங்களும் நாடகக்காரங்களும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. இதுல யாரு புருஷன் யாரு பொண்டாட்டி? யாரு பின்ன சொல்லுறாங்கல்ல, ஆமா அவங்கதான் புருஷன். ஓஹோ, பின்ன வாங்கிக்கிறோம்ல, ஆமா அவங்க பின்ன சரியா சொன்னாதானே நம்ம பாட முடியும், பேச முடியும். அப்ப நம்ம பொண்டாட்டி, நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருந்து இந்த இதை செயல்படுத்தினாதான் அது சரியா அமையும். அப்ப நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருந்து செயல்படுத்தினா இப்ப சாமிக்காக தான் நாடகம் வச்சிருக்காங்க. இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா, போன வருஷம் இங்க பக்கத்துல வரும்போது போகும்போதுலாம் நினைப்பேன், சிவன் கோயில் இந்த கோயிலாம் பார்த்துட்டு போகும்போது ஆத்தா நான் இந்த ஊருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன், இந்த ஊர்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிட்டு போனேன். இந்த வரும்போது போகும்போதுல வேண்டிட்டு போனேன். உண்மையிலே கடவுள் புண்ணியத்துல இந்த ஊர்ல இந்த சாமியோட அருளால எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக நான் சாமிக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிந்து கொண்டு, சாமி நம்பிக்கை இருந்தாதான் நம்ம நாடகத்தை நடத்துறோம். சாமிக்காக நாடகம் வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஊர் மாதிரிதான் ஒரு பெரிய ஊரு, ஒரு மன்னர் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு. ஆட்சி புரியும் போது மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு போய் பாக்குறது வழக்கமா வச்சிருக்கிறாரு. ஆமா, நகர்வெல்லாம் போறாரு. அது மாதிரி ஒரு தடவை போகும் பொழுது ஒரு முக்கத்துல போய் திரும்பி இருக்கிறாரு. அந்த முக்கத்துல திரும்பும் பொழுது சாமி பேரை சொல்லி ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான். சாமி பேரை சொல்லி ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான். இப்ப பெரிய நாயகி அம்மா இருக்கு, அதான் உன் குடும்பம் நல்லா இருக்கா, பெரிய நாயகி அருளால நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமி பேரை சொல்லி எல்லாரையும் வாழ்த்துட்டு பிச்சை எடுக்கிறாப்ல. இன்னொருத்தர் மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறாரு. மன்னர் பேரை சொல்லி மன்னருக்கு ஒரே குழப்பம் வந்துருக்கு. என்னடா இப்படி ஒருத்தர் மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறான், ஒருத்தர் சாமி பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறான், நமக்கு தெரிஞ்சாங்கன்னு பக்கத்துல போய் விசாரிச்சிருக்காரு. அதுக்கு இந்த மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறாரு. அவர் சொல்லிக்கிறாரு, மன்னர் தான் உயிரோட இருக்கிறாரு. சரி, மன்னரை நம்ம நேரடியா பார்க்க முடியும். மன்னர் நினைச்சா நம்ம எப்ப வேணாலும் உயரத்துக்கு கொண்டு வர முடியும். அதனாலதான் நான் மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறேன்னு அவரு சொல்ல. சரி, கொஞ்ச தூரத்துல அவரு சாமி பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது மனிதனை எவனையும் நம்ப முடியாது. சரி, இப்ப அண்ணன் இங்க ஆல்ரெடி சிமெண்ட் கட்ட, ஆமா, அந்த மைக் செட் மண்ணுல வச்சிருக்காங்க. ஆமா, பக்கத்துல அண்ணன் உட்கார்ந்திருக்காரு. இப்படி கால ஆள அப்படி நோண்டிட்டே இருந்தா என்ன ஆகும்? கீழே விழுந்துருவார்ல. ஆமா, காரணம் என்னன்னா மனுஷனை யாரையும் நம்ப முடியாது. கடவுள் நினைச்சாக்க யாரை வேணாலும் எங்க வேணாலும் கொண்டு போக முடியும். அதனாலதான் நான் கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறேன்னு அவர் சொல்ல. மன்னருக்கு குழப்பம் அதிகமாயிருச்சு. என்ன எப்படி சொல்றானு சொல்லிட்டு உடனே அமைச்சரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. சரி, இந்த மாதிரி 2 பேரும் பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லுமா. அதுக்கு அமைச்சர் ஒரு ஐடியா சொல்லிக்கிறாரு. நம்ம ஊர் மாதிரி அந்த ஊர்ல ஒரு திருவிழா வருது. சரி, இந்த திருவிழாவில எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுக்கறத அறிவிப்பு விடுவோம். அப்ப இவங்க எல்லாம் பரிசு பொருள் வாங்க வருவாங்க. சரி, அப்ப இந்த சந்தேகத்தை நம்ம தீர்த்துக்கலாம்னு அமைச்சர் மன்னர்கிட்ட சொல்றாரு. உடனே நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் திருவிழா வந்துருச்சு. எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுக்கறத அறிவிச்சுட்டாங்க. எல்லாரும் வரிசையில பரிசு பொருள் வாங்க நிக்கிறாங்க. என்ன பரிசு பொருள் கொடுத்திருப்பாங்க? என்ன பரிசு கொடுத்திருப்பாங்க? ஆளுக்கு ஒரு பரங்கிக்காயா, வேட்டி துணிமணி, இதான் பரிசு பொருள். பரங்கிக்காயம் பரிசுல அதை வாங்குறாங்க, மக்கள் வாங்குறாங்க. வாங்கும் பொழுது எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுக்கும் பொழுது இந்த மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுத்தாரு. அவருக்கும் பரிசு பொருள் கொடுக்குறாங்க, வாங்கிட்டாரு. கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தாரு, அவருக்கும் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாரு. 2 பேருக்கும் ஒரே பரிசா? ஆமா, வாங்கிட்டு போயிட்டாங்க. போகும் பொழுது இந்த கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தாரு பாருங்க. அவருடைய அப்பாவுக்கு வருஷம் தேவசம் வருமா. தேவசம் வரும்போது தான் பிச்சை எடுத்த காலத்துல ஒரு 10 பேருக்கு அன்னதானம் வாங்கி போறது வழக்கமா இருந்துச்சு. இப்ப என்ன செஞ்சிருக்காரு, அதே டைம்ல அவங்க அப்பாவுக்கு தேவசம் வந்துருச்சு. சாப்பாடு சமைச்சு போடணும், மல்லிகை ஜாமான் காய்கறி வாங்கணும். அதனால மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறாரு. போற வழியில இந்த மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுத்தாரு. அவர் பரங்கிய வித்துக்கிட்டு வர்றாரு. இப்ப இவருக்கு என்ன தோணு இருக்கு, நம்ம ஏற்கனவே ஒரு பரிசு பொருள் ஒரு பரங்கிக்காய் வாங்கியிருக்கோம், இன்னொரு பரங்கிக்காய் வாங்கணும்னா கூட்டுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அந்த பரங்கிக்காய் 5 வெள்ளி கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டு போய் வீட்டுல போய் அறுக்கிறாரு. அதுல பொன் பொருள் நகையெல்லாம் இருக்கு. அதை எடுத்து வித்து செலவு பண்ணி வீடு வாசலாம் கட்டிட்டு வசதி வாய்ப்பா வளர்ந்துருக்கிறாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மன்னர் மறுபடியும் பரிசு பொருள் கொடுத்தாருல, எப்படி இருக்கிறாரு பார்க்கணும்ல. திரும்ப மறுபடியும் நகர்வுல வர்றாரு. வரும்பொழுது இந்த மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுத்த மட்டும் அதே இடத்துல பிச்சை எடுத்து மறுபடியும் மன்னருக்கு கோபம் கடுமையாயிடுச்சு.
உனக்கு பரிசு பொருள் கொடுத்தனடா மறுபடியும் பிச்சை எடுக்கிறேன்னு கேட்கிறாரு. சரி, அதுக்கு அவர் சொல்லிருக்காரு, பெரிய பரிசு பொருள் பொல்லாத பரிசு பொருள் கொடுத்தாங்க. ஒரே ஒரு பரங்கிக்கா, அதை எத்தனை 5 வெள்ளிக்கு தான் போனிச்சு. அதை வச்சு நான் எத்தனை நாள் சாப்பிடுறது போயா? அதனால மறுபடியும் பிச்சை எடுக்க வச்சோன்னா மன்னர்கிட்ட கடுப்பாகி பேசிட்டேன். மன்னருக்கு மேல குழப்பம் அதிகமாயிடுச்சு. கொஞ்ச தூரம் இப்படி நடத்தாரு பாருங்க, குதிரை வண்டியில ஒரு ஆள் வந்து இறங்குறாரு. யாரு? இந்த கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தாருல, அவர் வந்து இறங்குறாரு. மன்னருக்கு ஆச்சரியமாயி எப்படிப்பா அப்படி மாறிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அப்பா அவர் சொல்லிக்கிறாரு, எங்க அப்பாவோட திவசம் வந்துச்சு, எங்க அப்பா திவசத்துக்கு ஒரு பரங்கிக்கா வாங்கினேன். அதை வாங்கி வெட்டும் பொழுது அதுல பொன் பொருள் நகையெல்லாம் இருந்துச்சு. அதை வித்துட்டாங்க. இப்படி வீடு வசதி எல்லாம் செஞ்சு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்பதான் மன்னருக்கு புரிஞ்சிருக்கு, இந்த மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுத்தா பாருங்க, அவன் வந்து மன்னர் பேரை சொல்லி போலியா சொல்லிதான் பிச்சை எடுத்திருக்கான். இந்த கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தார்ல, அவர் உண்மையிலே கடவுளை நம்பிதான் பிச்சை எடுத்திருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு வந்து இந்த பரிசு வந்து இருக்கு. இதுல என்ன தெரியுதுன்னா, கடவுள் யாருக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரா அதை யாரு தடுத்தாலும் கொடுக்க முடியாது, தடுக்க முடியாது. கடவுள் கண்டிப்பா கொடுத்துருவாரு. இத என்ன சொல்றேன்னா, கடவுள் நம்பிக்கையோட முழுமையா அந்த நாடகத்தை நம்ம நடத்துவோம், நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் சொல்லிக்கிட்டு ஆனை முகத்தோட பிள்ளையாரே, 5 கரத்தோட பிள்ளையாரே, ஆனை முகத்தோட பிள்ளையாரே, 5 கரத்தோட பிள்ளையாரே, பானை வயிற்றோட பிள்ளையாரே, பானை வயிற்றோட பிள்ளையாரே, பகவானே நாயகனே பிள்ளையாரே, எங்கள் பகவானே நாயகனே பிள்ளையாரே, ஆனை 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 முகத்தோட பிள்ளையாரே, 5 கரத்தோட பிள்ளையாரே. பொங்கலிடவா, பாலாலே அபிஷேகம் செஞ்சுவிடவா, பல்வான பச்சரிசி பொங்கலிடவா, பாலாலே அபிஷேகம் செஞ்சுவிடவா, அரசமரத்தோட பிள்ளையாரே, அரசமரத்தோட பிள்ளையாரே, ஆட்சி கொள்ள வேணுமையா பிள்ளையாரே, ஆட்சி கொள்ள வேணுமையா பிள்ளையாரே, ஆனை 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 முழுவதோட பிள்ளையாரே, பிள்ளையாரே. கடலையும் கொண்டு வரவா, அரிசி கொழுக்கட்டையும் செஞ்சு வரவா, கடலையும் கொண்டு வரவா, அரிசி கொழுக்கட்டையும் கொண்டு வரவா, அரசமரத்தோட பிள்ளையாரே, அரசமரத்தோட பிள்ளையாரே, ஆட்சி கொள்ள வேணுமையா பிள்ளையாரே, இதை ஆட்சி கொள்ள வேணுமையா பிள்ளையாரே, வாழை வயிற்றோட பிள்ளையாரே, பிள்ளையாரே. பழம் சூட வச்சு கும்பிடவாரு, ஒரு தென்னாங்க காட்டுவாரு தம்பியம்மாரு, எங்க பழம் சூட வச்சு கும்பிடவாரு, தென்னாங்க காட்டுவாரு தம்பியம்மாரு, உலகாரம் பொருளை பிள்ளையாரு, உலகாரம் பொருளை பிள்ளையாரு, முன்னேற்றம் தந்திரைய பிள்ளையாரு, முன்னேற்றம் தந்திரைய பிள்ளையாரு, யானை வைக்கின்றோட பிள்ளையாரு, பிள்ளையாரு. எண்ணகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய பல்லத்தூர் பழையூர் ஸ்ரீ பெரியநாயகி அம்மாள் 9ஆம் நாள் தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினத்திலே தமிழகத்தில் தலை சிறந்த நாடக கலைஞர்களை கொண்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள பல்லத்தூர் நாட்டார் கலையரங்கில் நாட்டார் இளைஞர் அர்ப்பண மன்றத்தால் நடத்தப்படும் ஸ்ரீ வள்ளிகர்மணம் நாடகம் சீராடும் சிறப்போடு நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நடிகர் நடிகை மாமேதைகள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, தெரியப்படுத்த வேண்டியது கடமை என்று கூறிக்கொண்டு தமிழகம் எங்கும் தனக்கு தானே நிகழ்ந்து வெற்றி பரிசு கொண்டு வரும் அன்பு அண்ணார் இன்னிசை வேந்தன் மனைவை சேர்ந்த எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் இவர்கள் மேடையில் வேடன் விருத்தனாக நடிக்க உள்ளார். இசையாய் தமிழாய் இருப்பவனே, தமிழாய் இருப்பவனே, சிவமயமாய் இல்லை பவனே, இல்லை பவனே, பதில் பரம கருணை படிமே, தமிழாய் இருப்பவனே. அதற்கு அடுத்தபடியாக அன்பு சகோதரி மனைவை சேர்ந்த எம்.ஆர்.கே. ஜோதி அவர்கள் ஈபரங்க மேடையில் வள்ளி நாயகமாக நடிக்க உள்ளார். அவள் ஒரு நகரத்த நாடகம் ஆனந்த
வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடாத்திய தீர்வு கட்சி கண்டு கொண்டிருக்கிறார். சொல்லெடுக்கு வீரர் முறையோடு பேசக்கூடிய அன்பு அன்னார் மனைவியை சேர்ந்த MS கலை பாபு அவர்கள் இவர் மேலே நாரதன் கழகப்பிரியராக நடிக்க உள்ளார். கல்விய செல்வமா வீரமா கல்விய செல்வமா வீரமா தந்தைய தந்தைய நீதமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா அந்த உயர்வேது உலகில் வீடாகுமா. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு பக்க மேளங்களாக சீரோடு சிறப்புடன் அமைந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணா தேனிசை தென்றல் மனைவியை சேர்ந்த JK சுப்பிரமணியம் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் பின்பாட்டை இசைப்பார். கை விரலில் பிறந்தது நாதம் கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் பிறந்தது இசையில் மழையில் நனைந்த இதயம் முழுதும் குளிர்ந்த என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது கை விரலில் பிறந்தது என் குரலில் பிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க வித்வான் கோடையினை கொண்டு மரசு அன்பு அண்ணார் மனைவியை சேர்ந்த MR கண்ணன் அவர்கள் இவர்கள் மேடையிலே மிருதங்கம் தோலன் அண்ட் தொப்பினை இசைப்பார். சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக தாய் தந்தையமாக விளங்கக்கூடிய தாளத்தினை அன்பு அண்ணார் மனைவியை சேர்ந்த BK ராஜ் அவர்கள் இவர்களுடைய தாளத்தினை இசைப்பார். நாங்கள் பேசுவதையும் பாடுவதையும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய அன்பு அண்ணார் நவீன ஒளி அமைப்பு AVR சவுண்ட் சர்வீஸ் பல்லத்தூர் பாட்டு AVR சிறந்த மைண்ட் செட் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு AVR சவுண்ட் சர்வீஸ் பல்லத்தூர் அவர்களுக்கும் அதற்கு அடுத்தபடியாக சிறந்த சீன் அமைப்பு PK ராஜ் சீன் கம்பெனி மணப்பாறை மன்னமி எப்பா எப்பேற்பட்ட சீன் கம்பெனி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு நாட்டார் இளைஞர் நற்பணி மன்றம் பல்லத்தூர் பழையூர் நாடக அமைப்பு அன்பு அண்ணார் L நெல்லியான் பல்லத்தூர் பழையூர். இந்த நாடகம் மட்டுமல்ல, மகமாயி, பாண்டிச்சாமி, முத்தாளம்மன், தூக்கி தூக்கி, பொன்னர் சங்கர் என பல நாடகங்களை குறைந்த சிலையில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு சிறப்பாக நடத்தி தருவார் என்று கூறிக்கொண்டு அண்ணாரிடம் அனைத்து நாடகங்களை ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அதை யூடியூப் பேர் என்னன்னு யூடியூப் எங்களுடைய நாடகத்தை வெளி உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு கூட அன்பானார் கலக்கல் மங்கை சென்னை போதுமணி யூடியூப் சேனல் அன்பு அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்புறம் அண்ணே போயிட்டு வரவா முடிஞ்சிச்சுல பிள்ளை வாய்ச்சாச்சுல பொம்பளை வந்துருக்கா சரி. இவருக்கு மேலே ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய பேரலை, நடன சிங்காரி,
நடன சிங்காரி அன்பு சகோதரி சொல்லுப்பா. சுமதி என்ற போதும் முன் அவர்கள் இவர்கள் டான்ஸ் காமிக்க நினைக்கிறார். கொல்லிமலை காட்டுக்குள்ளே குண்டனரை கூட்டமாடி குள்ளனரை கூட்டத்திலே ஒரு சின்னமா நிற்குமடி கண்ணி வச்சு வளர்கிறீங்க ஒரு புள்ளிமான் சிக்குமடி பம்பை ஊடுகட்டி பரிவட்டம் மேலே கட்டி பம்பை ஊடுகட்டி பரிவட்டம் மேலே கட்டி தங்கரதம் உடையாடு தாரகளி உங்கள் காலத்தையும் கேட்டு நாடு ரத்தர்கள் உங்கள் காலத்தையும் கேட்டு நாடு ரத்தர்கள் அதற்கு அடுத்தபடியாக உங்கள் முன் பேசிக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கும் சின்ன நடிகர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை அருகாமையில் அரியானைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்ற பூவரசன் பப்புன் பல வேலைகளை தாங்கியுள்ளேன் என்றும் உங்கள் அன்பும் ஆதரவும் என்று தேவை என்று கூறிக்கொண்டு பெரியவங்க ஒரு பாட்டை பாடி புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காப்பதில்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காப்பதில்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பருவம் கொண்ட அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை பருவம் கொண்ட அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்டு அனைவருமே மனமுடிப்பதில்லை மனமுடிந்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை மனமுடிந்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காப்பதில்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பான் அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பான் அவன் கனவில் யார் வருவாள் யாரை பார்த்து அழைப்பார் புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை அப்புறம் அண்ணன் எங்க அண்ணன் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல காதல் கல்யாணம் பண்ணான் எங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல காதல் கல்யாணம் காதலிச்சு கல்யாணம் பண்ணான் காதல் கல்யாணம் பண்ணி எல்லாம் அழைப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி மாமியார் உள்ள விருந்து வைக்கிறது அழைக்கிட்டு
மறுவீடு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. சரி. மயனும் மருமகளும் போய் அங்க போய் இருக்கிறார். கடற்கரை ஏரியா வச்ச நண்டு மீன் நந்த ராலு ஏகப்பட்ட கடலை சமைச்சாங்க. அது மட்டுமா சமைச்சாங்க, மறுமையை வந்திருக்கிறாரு. நம்ம ஊர்ல இருக்கிற நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி குடல் கடல்லாம் வாங்கி ஏகப்பட்ட சாப்பாடு சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. பையன் மாதிரி மாமியா விட்டு சாப்பாடு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டான். மாமியால மனைவி என்ன செஞ்சிருக்கிறாங்க, மறுநாள் ஊருக்கு போப்படிய நாங்க கோவிலுக்கு போயிட்டு அப்படியே கடற்கரை போயிட்டு என்னென்ன தாம தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி போயிட்டாங்க. பையன் சாப்பிட்டுட்டு வீட்டுல படுத்திருக்கிறான். வயிறு சரியான வலி, புட்டா சாப்பாடு சரியான சாப்பாடு சிறப்பான சாப்பாடு சாப்பிட்டாங்க. அது வேலையை காட்ட ஆரம்பிச்சு பயலுக்கு ஒரே வயிற்று வலி. என்ன பண்ண பின்னாடி போனா வீடு பக்கம், வீடு பின்னாடி போனாக்க கருவாக்காடு. கருவாக்காட்டுல போய் கருவா மரம் தூர்ல போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டான். நல்லா கருங்கெல்லாம் கிடக்கும், ஏறி பையன் உட்காந்து பேண்டுட்டான். என்ன பேண்டுட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுல வந்து பார்த்தா வயிறு காலியாயிடுச்சு. இப்பதான் சாப்பிட்டான், ஒரு தடவை தான் வெளியே போனான். அதுக்குள்ள வயிறு காலியா போச்சு. சந்தேகம் வந்துருச்சு. சரி நம்ம பேண்டல் இருக்க போய் பார்த்துட்டு ஒரு எவ்வளவுதான் பேண்ட் இருக்கணும் பாக்கிறதுக்காக வெளியே போனதை பாக்கிறதுக்கு போயிட்டான். அவன் அவ்வளவு பெரிய அறிவாளி. பேண்ட பிய போய் பாப்போன்னு சொல்லிட்டு பின்னாடி காட்டுக்கு போயிட்டான். அங்க போய் பாக்குறான், அவன் பேண்ட பிய காணோம். எங்க போச்சு சுத்தி சுத்தி பாக்குறான். பீ நகர்ந்து எட்டி போயிடுச்சு. பயலுக்கு ஆச்சரியமா போச்சு. ஆஹா நம்ம வேலை நவந்து போதுறான்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டான். மறுபடியும் பசி அதிகமா இருக்க, இன்னொரு தடவை சாப்பிட சொல்லிட்டு மறுபடியும் சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டான். சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். மறுபடியும் வயிற்று வலிக்குது. அதுமா சாப்பாடு ஓவர் ஆகிட்டுல வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப என்ன பண்ணா, வெளியே போகணும். எதுக்கு வெளியில எங்க போகணும், எப்படி போக கூடாது இல்ல, நம்ம பீடா நவருது கொல்லப்புறமே பேண்டுன்னு சொல்லிட்டு அடுப்படியில உட்காந்து பேண்டுட்டான். அடுப்படியிலையா? அடுப்படியில பேண்டுட்டான். பேண்டா எப்படி போகலாம், போகவே இல்ல. பிய சுத்தி சுத்தி வர பீ போகல. எப்படி போகும்? அறுவக்காடுக்கு போய் பேண்டது போச்சா இல்லையா? முட்டை கம்மியா தின்னுக்கிறான். முட்டை கம்மியா தின்னுக்கிறான். முட்டை ஒழுங்கா தின்னா போயிருக்கும்ல. சரி ரெண்டு முட்டையை வச்சு பீ மேல வச்சு பிய சுத்தி சுத்தி பியா போ பியா போ பியா போ பியா போல சுத்தி சுத்தி வர பீ போகல. எப்படி போகும்? மீன் ஒருவல் சரியா சாப்பிடலையா? சரி எப்படி போவோம்? சரியா சாப்பிடணும்ல எல்லாத்தையும். இப்ப ரெண்டு மீனை வறுத்த மீனை தூக்கி வச்சுட்டு பியா போ பியா போ பியா போ பியா போ அதுல குறைபாடா இருக்குன்னு பார்த்தா போகல. இப்ப அது சந்தேகம் வந்துருச்சு, நம்ம ரால் ஒழுங்கா சாப்பிடல, இதனாலதான் இது நகரம். இறால என்ன பண்ணிட்டான், ஒரு கை இறால் அள்ளி அந்த பீ மேல வச்சு மறுபடியும் சுத்தி சுத்தி வர பியா போ பியா போ பியா போ. எப்படி போவோம்? அதுக்கு போகல. கறியா சரியா சாப்பிடல, பத்தல, போகல. இப்ப என்ன செஞ்சா, நண்டு சாப்பிடல, நண்டை ஒழுங்கா தின்னு தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல ரெண்டு நண்டை வச்சு மறுபடியும் பியா போ பியா போ பியா போ பியா போன்னு சுத்தி சுத்தி போயிருக்குமே. எப்படி போவோம்? போகல. மணி 5:30 மேல ஆயிடுச்சு. மாமியாலும் பொண்டாட்டி வர்ற நேரம், பொழுது கீழே இறங்கிருச்சு. இதுக்கு மேல பார்க்க கூடாது, ஒரு கட்டையை வச்சு லேசா தள்ளி விடுவான். தள்ளி விட்டோம்னா போயிடும் நினைச்சிட்டு என்ன செஞ்சான், ஒரு கட்டை எடுத்து தட்டான்னு ஒரு போட போட்டான் பாருங்க. மாமியாரும் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வந்து என்றானாங்க. பொண்டாட்டி அடிச்சு அடியில பீ தெரிச்சாங்க. மாமியார் நெத்தியில போய் பட்டார்னு அடிச்சு பாருங்க. எடுத்தா விளக்க மாட்டாங்க. மாமியார் வீட்டை சுத்தி சுத்தி விரட்டினான், ஓடிட்டான். பய பின்னாடி ஆமா பின்னாடி போய் கருவகாட்டுல போய் பாத்துருக்கான். அவன் பேண்டது கருங்கல் இல்ல, ஆமை மேல பேண்டிருக்கான். எதுல? ஆமை மேல. அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த வேலை செய்யறதுனால அதை யோசிச்சு சொல்றது கரெக்டா செய்யணும். நம்ம பாடு நம்ம இஷ்டம் சரியா இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம இளைஞர்கள் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு பாட்டை பாடிட்டு அப்புறம் மறுபடியும் கரெக்ட். கோடி அருவி கொட்டுதே அடி மேல தேடி உசிர மொட்டுதே ஒன்னால மலத்தோவில் விளக்காலே ஒளியா இருந்தவரே மனசோடு தொலை போட்டு எனையே கண்டவரே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்ல ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும்
துணையாக சொல்லாமலே யார் பார்த்தது பூத்தது மழை சுடுகின்றது அடி அது காதலா வெயில் குளிர்கின்றது அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா உன்னை நினைச்சி நினைச்சி உருகி போடு மெழுகா தெரியுது நெஞ்ச உருகி உருகி மெழுகி போடு மெழுகா யாரோ அவரோ என்னை தீண்டும் காற்றின் மொழியோ யாரோ அவரோ என்னை தீண்டும் காற்றின் மொழியோ உன்னை நினைச்சி நினைச்சி உருகி போடு மெழுகா அடி வெள்ளக்கார வேலாயி ஏன் கொள்ளக்காரியானாயே எதை வச்சு எனக்கு நீ நுழைஞ்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட உன் விழிகளில் ஈட்டியோ என்ன உடுருவி பாயுதே உன் வெளியென சாட்டையோ என்ன சலம் போட வைக்கிறே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நீ தூங்கும் போது உன்னற்றி மீது முத்தங்கள் வைக்கவா பொன்வானம் எங்கும் நீ போக வேண்டும் எங்கேக்கம் தீருமா கண்ணீரா வேகம் சூடும் கண்டாய் மாறிடும் ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ஆராரிராரோ பட்டாம்பூச்சிடி ஏ பட்டாம்பூச்சிடி பல பலனு ஜொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்னே மாமன் முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா கணவன கைய பிடிக்கணும் கண்ணத்தில் உமா கொடுக்கணும் பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி 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 பல பலனே செலுத்திற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்று மாமன் முன்னாடி அழகே அழகே உன மனைவி ஆட்டலா கணவன கையா கொடுக்கணும் கண்ணத்தில் உமா கொடுக்கணும் பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி 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 பண்ணதில்ல பையன் கூட சொன்னதில்ல நானே அடி நானே நாலு பேர் மத்தையில கும்மா வட்டையில நானே ஒருத்தர் நானே கொப்பா கொம்மா வெறுத்தாலும் கொன்ன தம்பி பெருத்தாலும் சத்தியமா நானே உன்னை விட மாட்டேன் ஒரு நொடி உன்னை பார்த்தா மனசு கொழுங்குது ஒரு நிமிஷம் பார்க்கலே நான் கண்ணை கலங்குது சொல்லுடி சொல்லுடி உன் தமிழ சொல்லுடி உன்னா உண்மையா குட்டி போட நான் தான் பொம்மையா பட்டாம்பூச்சிடி ஏ பட்டாம்பூச்சிடி 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 கல்லு கூட தைக்க மாட்டேன் நானே பெருவழி போனே பக்காவான ட்ரெஸ் பண்ணி உன்ன பக்கா வந்து நிற்பேன் நானே தானே மஞ்ச
இங்க தாலி கட்டானுண்டு கட்டி மேல கொட்டானுண்டு என்னோட அம்மாவுக்கு மருமகனே நான் பள்ளி கூட வெளியில வாங்கி கொடுத்தமாங்க மனைவியாக நீ வர பாதுரங்குங்க மெதுவா மெதுவா என் மனசு உள்ளவா 10 ரூபாய் தாக்கிலே தேடி ஊசுக்கு அம்மா வாங்கி ஊட்டடி பத்தாம் பூக்கிடி பத்தாம் பூக்கிடி பத்தாம் பூக்கிடி பத்தாம் பூக்கிடி பல பலனே சொல்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்று மாம முன்னாடி அழகே அழகே உன மனைவியாக்கவா கணவன கையா கொடுக்கணும் கன திரவமா கொடுக்கணும் பத்தாம் பூக்கிடி பத்தாம் பூக்கிடி பத்தாம் பூக்கிடி பத்தாம் பூக்கிடி அண்ணே ஊர்வலத்துல லோன் வாங்குறாங்கல்ல ஆமா என்ன லோனு எக்யூடாஸ் எல்என்டி ஆசீர்வாதம் மந்திர புலங்கவாதம் இதெல்லாம் லோனா இது ஆசீர்வாதம் இதெல்லாம் லோனை கொடுத்து ஊரை ஏமாத்துறாங்க அருள்மேரி சந்தேகப்பரு ஆசீர்வாதம் அங்கிட்டுல ஏகப்பட்ட பேர் இருக்கோ இவ்வளவு லோனு கொடுத்து ஏமாத்துறாங்க இதை ஏமாத்துற மக்கள் வாங்கி ஏமாறுறாங்க நான் என்ன பண்ணேன் இதெல்லாம் ஒத்து வராது இவங்க எல்லாம் எதுக்காக லோன் கொடுக்குறாங்க எதுக்கு லோன் கொடுக்குறாங்க ஒண்ணு ஒரு வண்டி வாங்கினா லோன் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு இடம் வாங்கினா லோன் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு வீடு வாங்கினா லோன் கொடுப்பாங்க இப்ப இந்த மாதிரி மைக் செட்டு கம்பெனி வச்சிருந்தாலும் லோன் கொடுத்துருவாங்க பேங்க்ல வாங்கிக்கலாம் இல்ல நம்மள மாதிரி பக்கவாத்தியங்கள் இந்த மாதிரி வாங்கணும்னா கூட தொழில் கடன் கட்டு வாங்கி நம்ம வாங்கிடுவோம் லோன் போட்டு வாங்கிடுவோம் இதெல்லாம் தாண்டி நம்ம ஊர்ல பயல கஷ்டப்படுறாங்களேன்ட்டு நான் ஒரு லோன் கம்பெனி ஆரம்பிச்சேன் என்ன லோனு திருமண லோன் கல்யாண லோன் நிறைய பேர் காசு பண்ணலாமா கல்யாண லோன் கொடுக்கலாம்னா வாங்கலாம் நான் கொடுத்தேன் லோனு கொடுத்தேன் கம்பெனி ஆரம்பிச்சு காரைக்குடி புதுபஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கு கம்பெனி இப்ப இழுத்து மூடியாச்சு லோனு கொடுத்தாச்சு லோனு கொடுத்தனா பொண்ணு பாக்குறதுல இருந்து பொண்ணு வீடு போய் பாக்குறது பேசுறது கல்யாணம் முடிக்கிறது முதலீடு அழைப்பு கிடைத்து அனைத்துமே நம்மளோட செலவு தான் எந்த குறையும் இருக்காது எல்லாமே நம்மளோட ஏற்பாடு இப்படி ஒரு லோனை கொடுத்தோம் லோனை கொடுத்து ஏற்பாடு பண்ணி எல்லாரும் கொடுத்து லோனை வாங்கிட்டாங்க அது மாதிரி கொடுத்து எல்லாருக்கும் கலெக்ஷன் போயிட்டு இருந்துச்சு ஒருத்தருக்கு அது மாதிரி லோனு கொடுத்தேன் கொடுத்துட்டு லோனு கட்டலன்னா மாசம் என்ன பண்ணும் லோனு கட்டலன்னா மாசம் போன் பண்ணி சார் தேதி 15 இந்த மாசம் நீங்க லோனு கட்டல எப்ப சார் கட்டுறீங்கன்னு கேட்போம் அந்த மாசமும் கட்டல அதுக்கு அடுத்த மாசம் 2 மாசம் ஆகி போச்சு சார் மாசம் 2 ஆயிடுச்சு நீங்க லோனு இன்னும் கட்டல சார் எப்ப சார் வந்து கட்டுவீங்கன்னு கேட்பான் கொஞ்சம் கௌரவமா கஷ்டமா இருக்கு நான் வந்து கட்டுறேன்னு சொல்லுவாங்க வரல 2 மாசம் ஆச்சு இதே மாதிரியே 2 மாசம் கழிச்சு 3வது மாசம் வந்து பிறந்துருச்சு 3வது மாசம் நான் போன் பண்ணா மறந்துட்டேன் இந்த லோன் வாங்கின எனக்கான அவன் என்ன பண்ண எனக்கு போன் பண்ணி சார் நீங்க 2 மாசமா போன் பண்ணி லோன் கட்டலன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இது 3வது மாசம் நீங்க லோன் கட்டலன்னு கேட்கல எப்ப சார் வந்து பொருளை தூக்கிட்டு போயேன்னு கேட்டான் நல்ல மனுஷன் இப்ப என்ன காரணம்னா இப்ப வண்டி வாங்க லோன் கட்டினா என்ன பண்ணுவான் வண்டியை தூக்கிட்டு போவாங்க மைக் செட் வாங்குறது மைக் செட்டை தூக்கிட்டு போயிருவாங்க கார் வாங்கணும்னா காரை தூக்கிட்டு போயிருவாங்க இப்ப இடம் வாங்கணும்னா என்ஓசி பண்ணி விட்டுருவா இடத்த நம்ம பேர்ல மாத்திக்குவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க இப்ப கல்யாணத்துக்கு லோன் கொடுத்துருக்கோம் கல்யாணத்துக்கு ப்ராப்பர்ட்டி என்னது பொண்ணுதான் ப்ராப்பர்ட்டி சரி இப்போ கல்யாணத்துக்கு லோனு கட்டல 3 மாசம் லோனை கட்டலன்னு போன் அடிச்சு சொல்லிட்டான் இப்ப எதை போய் நம்ம தூக்குவோம் தூக்கிறோம்ல இது மாதிரி கல்யாணம் லோன் கொடுத்துட்டு போன கல்யாணம் கட்டாம பொண்ணா தூக்கிட்டு போய் இப்ப என் வீட்டை பொண்டாட்டி பண்ணே இருக்கு எல்லாம் செகண்ட் ஹேண்ட் தான் இப்படி எல்லாம் எதுக்காக சொல்றேன் இப்படியும் லோன் கொடுக்குறாங்க நம்ம இதெல்லாம் நம்பி ஏமாந்துட கூடாது நம்ம நினைக்கிறோம் நம்ம இடத்தையும் இதையும் பார்த்து அடவு வச்சுட்டு நம்ம லோன் வாங்குறோம் உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையை தான் அடமானம் வைக்கிறோம் நிம்மதியா போயிடும் லோன் வாங்கினோம்னாக்கா தயவு செஞ்சு இருக்கிற காசை வச்சு நல்லபடியா வாழ்ந்துட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல மண்ணா இப்போ கரைஞ்சி போச்சு ஆசையே திறந்தா ஒளியிலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல மண்ணா கரைஞ்சி மறைஞ்சி போச்சு ஆசையே வாழ்வு வந்தது முன்னாலே
வசந்தம் வந்தது பின்னாலே வாழ்வு வந்தது முன்னாலே வசந்தம் வந்தது பின்னாலே வாழ்வு வந்தது முன்னாலே வசந்தம் வந்தது முன்னாலே ஜாதி மதம் பார்த்து நாம பழகலே காதலுக்கு ஜாதி ஒரு தடையிலே கண்ண திறந்தா ஒளியிலே அதை எதிர்த்தா கடவுளே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே மண்ணா கரைந்து மறந்து வேறு ஆசையே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே ஜாதி மதம் பார்த்து நாம பழகலே மதம் பார்த்து நாம பழகலே காதலுக்கு ஜாதி ஒரு தடையிலே கண்ண திறந்தா ஒளியிலே எடுத்தா கடவுளே உன்னுடனே வாழ்ந்து வந்தே மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே ஊருக்கெல்லாம் அல்ல பெரு ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுவேன் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுவேன் உனக்கு மட்டும் கேட்டா போதும் ஜெனிப்பரே அந்த உண்மை உனக்கு புரிஞ்சா போதும் ஜெனிப்பரே கண்ண திறந்தா ஒளியிலே உணவிலே நினைச்சி வாழ்ந்து வந்தே மனசிலே மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தந்து பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் உன்னுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தந்து பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் உன்னுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக தாயாறு படித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஊர் பாட்டு அறிந்ததில்லை தாயாறு படித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஊர் பாட்டு அறிந்ததில்லை காணாத படித்து வந்தான் தங்கம் என்ன வளர்ந்த தம்பி காணாத படித்து வந்தான் தங்கம் என்ன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலே வாழுகின்றேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் உன்னுக்கு உண்ணாக அண்ணன் சொல்ல வார்த்தை எல்லாம் அறிந்திடாத வேதம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் தங்கமென வளர்ந்த உள்ளம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் இந்த தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை இந்த தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் முன்னுக்கு முன்னாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமட நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமட ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமட நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமட ரோஜாவின் இதழ்களை போல்
போல் மாறாத வாசமட ரோஜா விழிதழலை போல் மாறாத வாசமட 100 ஆண்டு வாழ வைக்கும் உங்கள் மாறாத பாசமையா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக கண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் முன்னுக்குள்ளாக முத்துக்கு முத்தாக பாடலை பாராட்டி அன்போனார் உள்ளத்துறை சேர்ந்த பள்ளியூர் கிருஷ்ணன் அண்ணார் அவர்கள் எனக்கு ரூபாய் 52 ரூபாய் அன்பளித்து ஒரு அன்பு நல்ல உள்ளவர்களுக்கும் வந்து சொந்த குடும்பங்களுக்கு நன்றி பாப்பா அப்படியா நன்றி 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 போடக்கூடாதுன்னா போடலமா. ஹலோ 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 மாமா அப்புறம் ஆரம்பிச்சிடலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படிதாங்கிற மாமா 2 நிமிஷம் வச்சு ஒன்ன படுக்க போட்டுருக்காரு. அதனால அவர் சௌரியத்துக்கு வச்சு வாசி வேண்டியதான். 2 நிமிஷம் வச்சு ஒன்ன படுக்க போட்டுருக்காரு. என்னைய படுக்க போட்டு எதுல வாசிப்பாரு அவரு? எதை பிடிச்சி வாசிப்பாருன்னு கேட்கிறேன். பேனா வச்சிருக்காரு. பேனா வச்சிருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி கோவமாக இருக்காரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்காதுங்க. பிரஷரை நம்ம ஏற்றக்கூடாது. அதனால சந்தோஷமா இருங்க. அப்படியா? சரி பரவாயில்லங்க. ஏறி நின்னாங்க ஏறிதாண்டா மாமா எந்த பால்ல போட்டுதாண்டா நான் பட்ல சன்னலங்கற நீ ஓன் சன்னலன்னு சொல்றீங்க. எதை திறந்து வைக்கணும்? சன்னலத்தை. எந்த சன்னலத்தை? ஓன் சன்னல திறந்து வைங்கறீங்க. உனக்கு அப்படியே கடிச்சு. ஏமாமா நான் என்ன பண்ணேன்? உனக்கு அப்படியே கடிச்சு. அவர் அப்படி சொல்றாரு. நான் எங்கயா சொன்னேன்? அவர் சொல்றாரு கேளுங்க. அந்த மாதிரி சொல்லலாமா? அவர் கிடக்குறாரு. நான் யாரு உங்களுக்கு? உங்க புள்ள மாதிரி. ஆமா. நீங்க எனக்கு அப்பா மாதிரி. எனக்கு பேத்தி மாதிரி. யாரு பேத்தி? அதனால என்ன? எந்த பேத்தி? என் பேத்தி. உங்க பேத்தியா? தன்ன நானே 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 மச்சான்
அப்படிதானா? அப்படிதான் மாறணும். என்னது? ஆமா. என்ன பண்ண சொல்ற? கஷ்டப்பட்டாதான் ஆடும். என்னது? கை கால் ஆடும். சரி, உங்களுக்கு நேரா வந்து ஆடிட்டு இருக்கிறேன். பாட்டு ஏதாச்சும் சொல்றதா இல்லையா? இப்படி ஆட்டாதம்மா, அப்படி ஆடுமா? நல்லா இருக்குமா? நல்லா இல்லம்மா அப்படின்னு சொல்லுமா இல்லையா? ஒரு பிள்ளை வந்து ஆடுச்சு. சரி, அது ஆடும்போது மலாட்டு பின்பக்கம் போய் விழுந்துச்சு. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? இருந்ததுதாம்மா பின்னால போய் விழுந்துச்சு. பின்னாடி விழுந்துச்சா? உங்க கம்பெனி டான்ஸரா? உங்காலா? ஆமா ஆமா. தண்ணி போட்டு வந்தது என்னங்க? சேர ஊர்ல இருந்து எடுத்துமா? சரி, நீங்க பாருங்க. சரி சரி. தண்ணி போட்டு வந்தது முல்லை, நடந்தது இல்லை. தண்ணி போட்டு வந்தது முல்லை, ஹலோ ஹலோ. எப்படி சத்தம் கேட்குது? காலே ஒய்யுங்குது எனக்கு. என்னது அவ்வளவு சத்தமா கேட்குது? இடுப்புல உள்ள தண்ணி போட்டு வந்தது முல்லை, நடந்தது இல்லை. சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட ஆடிக்கிட்டு போனா சின்ன பிள்ளை அவர்கிட்ட போயிருந்தாங்க. அவர்கிட்ட போகணும். ஏன்னா 2 நிமித்தி வச்சிருக்காரு, 1 படுக்க போட்டிருக்காரு. அவர் 3 வச்சு சாமி வாய்ச்சிட்டு இருக்காரு. நான் 10ஆவதுன்னு எங்க அக்காவையும் சொல்லியிருக்காரு. எங்க அக்கா 10 என்னையும் போட ஆரம்பிக்கிறாரு. என்ன கணக்கு பண்றாரு? அப்படிலாம் இல்ல, ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமானவர். பாட்டுக்கெல்லாம் பாட்டு இல்லையா? ஆமாங்க, நானும் உங்களை ரொம்ப நாளா காதலிக்கிறேன். ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருக்கேன். ஆனா சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கேங்க. போகும்போது வரும்போது என்ன காதலிக்கிறேன்னா தண்ணி போட்டு வந்ததும் இல்லை, நடந்ததும் இல்லை. என்ன மனசுல இருப்பாரு வரும்போது எப்படி வாசிக்கணும்? சும்மா ஒரு கும்மு கொடுக்கலாம்னா புடிச்சு கொடுக்கலாம். எங்க கொடுக்குறாரு? வாசிக்கலாம். என்ன பண்றாரு? தொப்பியை பிடிச்சி கும்மு கொடுக்கணும். அந்த தொப்பியை கையை பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டு கிடக்குறாரு கும்மு கொடுக்கறதுக்கு. அழகா 2யும் பிடிச்சி எப்படி வாசிக்கலாம்? அதை கூட வாசிக்க மாட்டேங்கிறாரு. கையை தயார் பண்ணிட்டு இருக்காரு. எதிரணிக்கு இப்ப ஒன்னதுனால கண்ணிமைக்கோ நேரத்துல காதல் கொண்ட நடி கையில் கடுத்து தின்ன நடி ஒரு தடவை பார்த்ததில்லை கண்ணிமைக்கோ நேரத்துல காதல் கொண்ட நடி.
சாப்பாட போட்டுக்கலாம் ரூபாய்க்கு சில்லறை போடு நீ மட்டும் நேரத்துல தாமதம் கொண்டு நடி இடுப்புக்கு ஆகாதடி என்ன பாருங்க இடுப்புக்கு இடுப்புக்கு தலகாணியா மாகாணியா ஏமா நீ ஏற்கனவே தலகாணி சரி. ரெண்டு தலகாணி வச்சிருக்கிறேன் ஆமா அது ஒரு தலகாணி நீ வாங்கிருங்க அது போதும் இடுப்புக்கு பத்தாதுன்னு சொன்னேன் பல்ல பல்லக்கு வாழையில உன் இடுப்புக்கு பத்தாதடி என் அத்தை வேண்டியா இருக்கு நீ யாரா பிண்டிய பாக்குற பெரிய இலையா இருந்தா போதுமா நேரம் பார்க்க வேண்டியதானே பெரிய இலையா வேணும்னு சொன்னேன் பெரிய சின்ன இலை பத்தாதுல்ல பத்தாதுங்க பல்ல பல்லக்கு வாழையில உன் இடுப்புக்கு பத்தாதடி நேரத்துல காதல் கொண்டு நட்டு அடுத்து கடுத்து தின்னு நடி சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுண்டல் இருக்கு விளையாட வந்தா விளையாட வந்தாரா நல்லா பப்பனை கொண்டு வாங்கண்ணா உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் கூடக்குள்ள தூக்க போச்சு கத்திரிக்காய் எட்டி உதைக்க அழுதுருச்சு அம்மா வந்து கொஞ்சம் அழுதுருச்சு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் கூடக்குள்ள தூக்க போச்சு கத்திரிக்காய் எட்டி உதைக்க அழுதுருச்சு அம்மா வந்து கொஞ்சம் அழுதுருச்சு தம்பி ஐயா தம்பி பள்ளிக்கூடம் படிக்க வந்திருக்கியா ஆமாங்க நான் தான் டீச்சரு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கியா பாடம் படிக்க டீச்சர் மெதுவா பக்குவமா பேசுறியே தம்பி ஆமா பள்ளிக்கூடத்துக்கு வந்தது சரி ஸ்லேட் எடுத்து வந்தியா நோட் எடுத்து வந்திருக்கியா சிலேட்டு தான் என்னட்டு இருக்க நீ எப்படி எடுத்து வந்த டீச்சரா எங்க வீட்ல உங்க வீட்டுல நிறைய சிலேட் இருக்குது. நிறைய சிலேட் வச்சிருக்கியா யார் யார் சிலேட்ல நீ எழுதுவ அது எங்க கருவாச்சி டீச்சருக்கு அது சிலேட்ல நல்லா இருக்கும். கருவாச்சி சிலேட்டா ஆமா அது சரி சிலேட்னா நல்லா இருக்கும். அந்த சிலேட் தான் வச்சு எழுதிட்டு இருந்தேன். சரி குச்சி வச்சு எழுதுவியா இங்கதான் போதுமான டீச்சர். ஆமாங்க சரி முதல்ல ஒரு வணக்கத்தை போடு அப்பே அப்பே சித்தப்பே இவங்க தான் போதுமான டீச்சரா? ஆமாங்க நல்லா படுக்க சொல்லி தருவாங்க. படுக்க சொல்ல போறேன் படுக்கிறதுக்கு அப்பாக்கெல்லாம் நல்லா படுக்க சொல்லி கொடுத்தாங்கல்ல. படிக்க சொல்லி கொடுத்தேன்னு சொல்லு எனக்கே படுக்க தெரியாது நான் எங்க படுக்க சொல்லி கொடுக்குறது நீங்க வந்து எங்க அப்பாவுக்கெல்லாம் நல்லா சொல்லி தந்தீங்க. ஆமா என்ன மட்டும் அதுக்கு எதுக்கு பேசுறீங்க? அப்புறம் நீ சின்ன பிள்ளை அதற்கு தான் பேசுறேன். அம்மா ஏன் அப்படி எலக்ஷன் போயிட்டேன்? எங்க அப்பா சாப்பாடு போடலையா? எனக்கு குடுக்குற பால் எல்லாம் எங்க அப்பாவே குடிச்சிடுறாரு. உங்க அப்பாவே குடிச்சிடுறாரா? பால் யார்கிட்ட போய் குடிச்சாரு? அம்மாட்ட போய் குடிச்சிட்டாரு. சரி பரவாயில்ல அதனாலதான் அப்படி நீ துரும்பா இழைச்சி போயிட்டேன். சரி பரவாயில்ல அப்படியே பைய வச்சுட்டு நீங்க நல்லா ஆமா உங்க பேர் என்னன்னு சொல்லி நீங்க சிகப்பா அழகா இருக்கிறீங்க. காலையில பாரு இதோட கலரா இருக்கும். ஆமா டீச்சர்
நீங்க நல்லா படுக்க சொல்லி தரீங்களா? படுக்க சொன்னா அரைஞ்சு போடுவேன். படிக்க சொல்லி தரீங்களா? ஆமா. வர வேண்டியது நாக்குல வராது வராது வச்சு தேய்க்கணும் காசை நாக்குலயா? ஆமா ஆமா. உன் பேர் என்ன? என் பேரு பாவடச்சாமி. பாவடச்சாமியா? பாவடை எங்க இருக்கு, சாமி எங்க இருக்கு? எங்க அம்மா சாமியை வேண்டிக்கிட்டே இருந்தாங்களா குழந்தை பிறக்கலன்னு. அப்ப நான் எங்க அம்மா மாசம் மைய நான் வயிற்றுல வளர்ந்துட்டேன். எங்க அம்மா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்களா பாத்ரூம்ல. சரி. பாவடையோட குளிக்கும் போதே பெருசாயிட்டேன். அதனால சாமியை கும்பிட்டு வரம் வாங்கி பெத்த புள்ள பாவடையோட இருக்கும்போதே பிறந்ததுனால பாவடை சாமி. பரவாயில்ல, பாவடை சாமின்னு பேர் வச்சாச்சு. ஆமா, முதல்ல டீச்சருக்கு ஒரு வணக்கத்தை போடு. வணக்கம். வானக்கணுமா? எங்க போயிடும் நாக்க இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். வணக்கம். அந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கியா? வணக்கம். வணக்கம். ஆமா, தமிழே உனக்கு வரல, நீ எங்க இங்கிலீஷ் படிக்க போற, எங்க தெலுங்கு கத்துக்க போற, மலையாளம் கத்துக்க போற? நீங்க நல்லா படுக்க சொல்லி தரீங்க. படிக்கிறது நல்லா சொல்லி தரீங்க. படிக்கிறதுக்கு சரி, நல்லா சொல்லித்தாங்க டீச்சர். சரி பரவாயில்ல. ஆனா நல்லா தெரியுமா? ஏபிசிடி தெரியுமா? சூப்பரா படிப்பீங்க. எங்க படி பார்க்கலாம். எங்க பள்ளிக்கூடத்துல நான் தான் பஸ்மா இருக்கு. நீ தான் பஸ்மா இருக்கா? அப்ப ஆனா என்ன தெரியும்? நீ படிச்சேன்னு வச்சுக்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கத்துப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் எல்லாமே படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உச்சா வருது, போயிட்டு வந்துருவா. உச்சா வருதா? அதெல்லாம் இல்ல, உச்சா போனாலும் இல்ல. எனக்கு எங்க அம்மா சொன்னாங்க டீச்சர் வேற விட சொல்றீங்களா? உச்சா வந்தா உடனே உச்சா இருக்க சொல்லிக்கிறாங்க அம்மா. அப்படியா? சரி போய் உச்சா விட்டுவா. டீச்சர் உச்சா இருக்கணும்னா பப்பியை வெளியே எடுத்து விடணும். அடிப்பான்ட்டு யார போய் எடுத்து சொல்ற? எங்க வீட்டுல எங்க அம்மா தான் எடுத்து விடுவாங்க. போய் உங்க அம்மா கூட கூட்டிட்டு வர வேண்டியதானே? இல்ல டீச்சர், நீங்க தான் எடுத்து விடணும். அம்மா வரமாட்டாங்கல்ல, அம்மா அப்பாவுக்கு எடுத்து விட்டுருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு எடுத்துட்டு விட்டுருக்காரா? பாருங்கப்பா புள்ள ரொம்ப உச்சா போன டீச்சர். இப்ப திறந்து பப்பி நீ போய் எடுத்துட்டு இல்ல ஒரு காசுங்களேன் அரங்கன பாரு. நீ உச்சா பொறுத்து நீ எனக்கு திறக்க தெரியாது டீச்சர். உனக்கு திறக்க தெரியாதா? அந்த மைக்க போய் பேசு டீச்சர். உச்சா போன டீச்சர், அடக்கு டீச்சர். உச்சா பொண்ணு அங்க போய் பேசிட்டா. டவுசரோட பாப்பா டீச்சர். டீச்சர் ஒண்ணுங்க டீச்சர். டவுசரோட போ. ஐயோ நான் திறந்துட மாட்டேன், நீ டவுசரோட போடா. அம்மா போனாலும் சரி நீ போகலனாலும் சரி அதெல்லாம் வரவே முடியாது. நீ இப்படியே கிடந்து சாவு. டீச்சர் உச்சா போன டீச்சர். ஐயோ உச்சாலம் போனா நீ போய் விட்டுடுவா. இல்லன்னா கான்ட்ராக்ட்காரர் உன்னை யாரு கூப்பிட்டா? ஆள் விடுதாரா? அவர் தான் கூப்பிட்டாரா? யார் உன்னை கூப்பிட்டாங்க? நீங்க தான் கூப்பிட்டீங்க. நான் எங்க கூப்பிட்டேன்? நீங்க தானே கிளாஸ் எடுக்கிறீங்க. ஆமா. அப்புறம் உங்க ஸ்கூல்ல நீங்க தானே திறந்து விடணும். நான் திறந்துட்டாச்சு முன்னாடியே. வேற டீச்சர் இல்ல டீச்சர், நீங்க தான் இருக்கீங்க டீச்சர். இல்ல உள்ள ஒரு டீச்சர் இருக்காங்க, எங்க அப்பா எங்க அப்பா தர போய் திறந்துட்டு வா. ஆயா இருக்குவா? ஆயா தான் இருக்குது டீச்சர். அந்த ஆயா எனக்கு ஆயா உடனே டீச்சர். ஆனா போடவா? போடு போடு. ஆனா போடவா? ஆனா போடு, ஆவனா போடு. ஆனா ஆவனா. பரவாயில்ல, புள்ள நல்லா படிச்சிருக்கான். அதுலயே முடிச்சிருவான் போல இருக்கு எல்லா இடத்தையும். பரவாயில்ல, கருவாச்சி டீச்சர் நல்லா தான் கத்து கொடுத்துருக்கு. எதை வேணாலும் போட்டுட்டு வா வெளியில. போடு போடு போடு. பரவாயில்ல, முடிச்சிட்டியா? பப்பி ஜிப்ல மாட்டிக்கிச்சு டீச்சர். ஆயாவுக்கு கண்ணு தெரியல டீச்சர். ஆயாவுக்கு கண்ணு தெரியல, நீ எப்படியா கண்டுபிடிச்ச? சரி அப்படிவா. ஆமா, உன் பேரை சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ் படிப்பியா? சூப்பரா படிப்பேன் டீச்சர். சரி படி பார்க்கலாம், எல்லாரும் கேட்கட்டும். சரி தமிழ் என்ன கேக்குறீங்க கேளுங்க. ஆனா அவனா பேசுவியா? ஆனா அவனா படிப்பியா? அது இருந்து போது மைக்ல சொல்லு. இப்பதான் டீச்சர் ஆனா அவனை போட்டேன். ஆனா அவனை போட்டதெல்லாம் சரிதான், மைக்ல சொல்லணும். ஆனா அவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏயண்ணா ஒய்யண்ணா. ஒய்யண்ணாவா? ஐயண்ணா டீச்சர். ஓனா டீச்சர். ஓவண்ணா அவண்ணா அக்கேனா. பரவாயில்லையே, ஆனா அவனை சூப்பரா படிக்கிற. ஆமா, கணக்கு தெரியுமா? டீச்சர் நல்லா படிப்பேன் டீச்சர். எங்க ஸ்கூல்ல நான் தான் கணக்குல படிச்சு. அப்படியா? சரி பரவாயில்ல. 5 5 எத்தனை? 5 5மா? ஆமா 5 5. முதல்ல கணக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. இரு நான் சொல்றேன். விரல் விட்டுக்கவா? இந்த விரல்ல எத்தனை கை, இந்த கையில எத்தனை விரல் இருக்கு? 5 விரல். இந்த கையில எத்தனை விரல் இருக்கு? 5 விரல்.
5 விரல் 5 5 எத்தனை உனக்கு சொல்ல தெரியாதுல்ல? விரல் விடவா? முதல்ல இப்படி 1 2ன்னு முதல்ல சொல்லு. அதான் விரல் விட்டு என்னவா? விரல விட்டு இங்க பாரு. உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? எனக்கு என்னையா பிரச்சனை? விரல அங்க விடு. விரல் விட பிரச்சனை இல்ல. அதெல்லாம் இல்ல, நீ விரல விடு. டீச்சர் விரல் விட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல டீச்சர். டீச்சர் 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டா இருக்கா? என்ன பாப்பா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வருது. டீச்சர் பாருங்க வெளியில நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 வருதா? நல்லா விட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வருது டீச்சர். அது எப்படியா 11 வரும்? நீங்க வேணா சண்டையா வந்தா பைக்ல கைய விட்டு பாருங்க டீச்சர். பையன் இருக்கே முதல்ல. டீச்சர் இங்க வா, நான் கேக்குற கேள்விக்கு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும். டீச்சர் நான் கழித்தல் கணக்கு கேக்குறேன், நீங்க சொல்லுங்க டீச்சர். கழித்தல் கணக்கா? என்ன கணக்கு? கழித்தல் கணக்கு 3ல 1 போகுமா? 3ல 1 போவோம். 1 போனா எத்தனை? 3ல 1 போன எப்படியா 3ல 1 போவோம்? டீச்சர் 3ல 1 போனா எத்தனை? 4. 3ல 1 போனா எப்படி? 2 தானே? ஆமா. 2ல 1 போனா 1. 1ல 1 போகுமா? எப்படியா போவோம்? 1ல 1 போகும். 1 போகாது. 1ல 1 போகாதா? கைய பிடிச்சு ஒடிச்சு விடுவேன் டீச்சர். 1ல 1 போகுமா? போ. கைய பிடிச்சு ஒடிச்சு விடுவேன். இது எத்தனை டீச்சர்? 1. இது 1 போச்சுனா சைபர் 0 தானே? ஆமா. 0ல 1 போகுமா? அது எப்படி போவோம்? 0க்கு பக்கத்துல எப்படி? 1ல 1 போவேல கை இப்படி வரவே வராதா? இல்ல நீங்க இயல் இசை நாடகம்ல அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு, டீச்சர்ட்ட கைய காட்டி காட்டி தான் செய்யணும். கைய காட்டி காட்டி கொடுத்து தான் சொல்ல சொன்னாரா? சரி பரவாயில்ல, இப்படி சொல்லு. 1 போகுமா? 1ல 1 போவேல 0ல 1 போவாதா? எப்படி போவோம்? போவோம். எப்படின்னு சொல்றா? போவோம் டீச்சர். இது எத்தனை? 0. இது 1 போகுதா? பரவாயில்லைங்க, நல்லா கத்து கொடுத்துருக்காங்க டீச்சர். ஆமா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அணில் என்ன சாப்பிடும்? அணில் சார் கொட்டையை சாப்பிடும். எந்த கொட்டைய? சார் கொட்டை. சார் கொட்டையா? அணில் சார் கொட்டை எப்படி சாப்பிடும்? ஆமா டீச்சர், அணில் கொட்டையை தான் சாப்பிடும். சரி, எலி எங்க பூரும்? டீச்சர் பொந்தில் தங்கும். டீச்சர் பொந்தில் தங்குமா? எந்த பொந்துலையா? பொந்துல டீச்சர். எலி பொந்துல. எலி பொந்துல அப்படி சொல்லணும், தெளிவா சொல்லணும். அணில் வந்து கொய்யாப்பழம் சாப்பிடும், கொய்யாப்பழம் கொட்டையை சாப்பிடும் அப்படின்னு தெளிவா சொன்னதான் எல்லாம் கத்துப்பாங்க. சரியா? உனக்கு கத்து கொடுத்த டீச்சர் சரியில்லைன்னு கேக்குறேன். சரி பரவாயில்ல, குச்சி வச்சிருக்கியா? குச்சியா இருக்கு டீச்சர். எப்படா பையன்ல இருக்கு? குச்சி வச்சிருக்கியா வச்சில்லையா? குச்சி டீச்சர் தானே வச்சிருப்பாங்க, நான் எப்படி வச்சிருக்கேன்? சரி பரவாயில்ல, நல்லாவே பாடம் கத்துட்டு இருந்திருக்கேன். ஆமா, நீ வேற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒண்ணு இல்லாமா? அப்புறம் இப்ப பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை படிக்கிறேன்னு சொல்லிட்டு பாடுற பாடு இருக்குல்ல, அதை சொல்றதுக்கு அவங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் இந்த இடத்துல யாரும் எதுக்கு வந்தீங்க, என்னக்கு வந்தீங்க? அந்த விவரத்தை சொல்லிடணும். சொல்லுங்க. எதுக்காக இந்த வேஷத்துல வந்தேன்னா, இப்ப அந்த காலத்துல படிக்க வைக்கிறதுன்னா எத்தனை வயசுல படிக்க வைப்பாங்க? 5 வயசுல. 5 வயசு ஆனோன்னு 6 வயசு பிள்ளைக்கு தொட போற டைம்ல ஆமா பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போய் தலைமை ஆசிரியர்கிட்ட கூட்டு போவாங்க. கூட்டு போன தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, கையை அப்படி வச்சு பார்க்க சொல்லுவாரு. இந்த காதை தொட்டோம்னா புள்ள படிக்கிற பருவம் வந்துருச்சு. இப்ப இவன் 1வது சேர்க்கணும்னு பள்ளிக்கூடத்துல 1வது சேர்த்துருவாங்க. அப்புறம் அவன் படிக்கிற வயசுல படிச்ச நல்லா படிச்சு பெரிய ஆளா, இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளுகள் பெரிய பெரிய கலெக்டர் மந்திரி எல்லாம் இல்ல, அந்த காலத்துல அப்படிதானே படிச்சு வந்தாங்க. ஆமா, இப்ப அப்படி கிடையாது. அப்புறம் புள்ள பிறந்து செவுத்த தொட ஆரம்பிச்சானா போதும், உடனே கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுறது. அது பரவாயில்ல. அந்த காரைக்குடி வந்திருக்கீங்கள, அந்த அழகப்பா காலேஜ் ரோட்ல பாருங்க, அன்னைக்கு ஒரு அக்கா காலையில ஸ்கூட்டில பாயில அழைச்சிட்டு வருது. மொட்டை குண்டியா வர சின்ன பையன், என்னடா புள்ளைய தூக்கிட்டு போதே, தூக்காலத்துல ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போதா, என்ன காலையில தூக்கிட்டு வருதுன்னு பார்த்தா அழகப்பா ஸ்கூல் வாசல்ல வண்டியை நிறுத்திட்டு பையில இறக்கி அங்கே சட்டி எல்லாம் போட்டு யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தா அவன் அப்பதான் கொட்டாய் விடுறான். லவக்குன்னு டிப்பா பாய்ச்சில அந்த இட்லி எடுத்து வாய்க்குள்ள திணிக்கி விட்டு பள்ளிக்கூடத்துல இறக்கி விட்டு போகுது. 2.5 வயசு. நான் என்ன சொன்னேன், 2.5 வயசு வீட்டுல அம்மா அப்பாவோட இருந்து பேர பிள்ளையோட தாத்தா பாட்டியோட விளையாடுற வயசுல பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டா அந்த பிள்ளைகளை எப்படி நம்ம பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கும். தாத்தா பாட்டியில இருந்து அந்த காலத்து கதையெல்லாம் சொல்லி பிள்ளைகளெல்லாம் நல்லா ஆராட்டி சீராட்டி பாராட்டி வளர்ப்பாங்கல்ல, அதை விட்டுட்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் சேர்த்துற அது கூட பரவாயில்ல. இந்த 2.5 வயசு வரைக்கும் பிள்ளைய வச்சுக்க முடியாம இப்ப இந்த ஹோம் டேக்கரோ பேபி டேக்கர்னு 3 ஆட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு அவங்களே தாய்ப்பால் கொடுத்து அவங்களே பாதுகாத்துறது. இவங்க எங்க போறது, பொழுது விடுஞ்சானா காலையில இருந்து பியூட்டி பார்லரு பார்க்கு பீச்சு இந்த மாதிரி ஊர் சுத்துறது, வேலைக்கெல்லாம் போறது இல்ல.
இதுக்கு போறதுக்கு நேரம் பத்தாது. அதை தண்ணி இந்த சீரியல் பார்க்கறதுக்கு இதுக்கு தான் ஒரு நேரம் ஆகும். இதுதான் செய்கிற ஆளை வந்து இதை சொல்றதுக்காக தான் இந்த வேஷத்துல வந்து. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த செல்போன் இருக்குதா அது பெரிய பாடப்படுத்துது. இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைகள்ட்ட அவன் சின்ன பிள்ளைய தாய்ப்பால் குடிக்கிறதே குடிக்க மாட்டேறான்னு செல்போனை கொடுத்தேன் பாலே கொடுக்குறாங்க. அது செய்யக்கூடாது. பிள்ளைகளுக்கு அப்பையிலேருந்தே ஊற ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து 10 வயசான செல்போன்ல கேம் விளாட ஆரம்பிக்கிறாங்க. கேம் விளாண்டு மென்டல் ஆயிடுறாங்க. பயிலும் மைண்டு சேஞ்ச் ஆயிடுது. அதை தாண்டி நம்ம 15 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த செல்போன்ல கேம்ல இருந்து வேற ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிசினஸ் அந்த காவல்துறை இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த இதுல போய் மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது செல்போன்ல போயிட்டு. அது பரவாயில்ல. இந்த 2 வீலரு 3 வயசு 4 வயசு தாண்டினோன்னா இந்த சின்ன சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம், பிள்ளைய ஓட்ட சொல்லணும். அப்புறம் 5 வயசு 6 வயசு தாண்டினோன்னா கொஞ்சம் பெரிய சைக்கிளா வாங்கிக்கிறான். 10 வயசு வந்தோடனே அப்பா தாத்தாவோட எக்ஸல் எடுத்து ஓட்டு, அப்பாவோட ஸ்கூட்டி எடுத்து ஓட்டுன்னு 10 வயசுல சொல்றான். பையன் எடுத்து ஓட்ட பழகிடுறான். அவன் ஒழுங்கா ஓட்ட கத்துக்கிறதும் கிடையாது. ரோடு ரூல்ஸ் அவனுக்கு தெரியாது. இவன் கத்துக்கிட்டு என்ன பண்றது, அந்த வண்டி எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருது. ஒரு 15 வயசை தாண்டி தந்துவேன் அம்மா கிட்ட KTM பைக்கு கேட்டு சண்டை வருது. இது நம்ம பகுதியில் நடந்தது. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்ததுதான். KTM பைக்கு கேட்டு ஒரு பையன் வீட்டில் மிரட்டி இருக்கிறான். மிரட்டி வீட்டில் விஷத்தை கொடுத்தினேன் இல்லைனாக்கா வண்டி வாங்கி கொடுக்கணும், விஷத்தை குடிச்சினேன்னு மிரட்டி இருக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்து வத்தலகுண்டு ரோட்லன்னு நினைக்கிறேன், இங்கே காரைக்குடி பையன் வத்தலகுண்டு ரோட்டில் தான் டூர் போனாங்கல்ல, பைக் ரைடு போயிருக்கிறாங்க. வண்டியை வாங்கிட்டு போய் மறுநாள் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட்டு. நான் என்னடா அவசகுணமா சொல்றேன்னு எதுவும் நினைச்சிக்காதீங்க. எதுக்காக சொல்றேன்னா பையன் வந்து விஷத்தை குடிச்சுவேன் வண்டி வாங்கி தரலாம்னு சொல்லி மிரட்டி தான் வண்டி வாங்கினான். ஆனா வண்டி வாங்கி மறுநாளே ஸ்பாட் அவுட்டு வத்தலகுண்டு ரோட்ல. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம பிள்ளைய கத்துக்க சொல்றோம். வண்டி ஓட்ட தெரிகிறது அத்தியாவசியம் இப்போதைக்கு. ஆனா அதை ஓட்ட பக்குவமும் வேணும், வயசு வேணும். நம்ம சின்ன பிள்ளைகள்கிட்ட கொடுத்து கெடுத்து விடக்கூடாதுன்னு சொல்றேன். தயவு செஞ்சு எல்லாரும் கேட்டுக்கிட்டு செல்போனை பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுக்காதிய. அதே மாதிரி இருசக்கர வாகனங்களை பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுத்து ஓட்ட விடாதியா. அது ஓட்டுற பருவத்தில் ஓட்ட கொடுங்க. பெரிய ஆளுகளாக இருந்தாலும் தலைக்கவசம் அணிஞ்சு ஓட்டுங்க வண்டியை. என் வண்டியில பாரு ஹெல்மெட் கையோட தான் வச்சிருக்கேன். எந்த ஊருக்கு நாடகத்துக்கு போனாலும் வண்டியில போனேன்னா ஹெல்மெட்டோட தான் போவேன். இப்போ ஃபோன் பேசுகிற மாதிரி தான் வண்டியை நிறுத்திட்டு ஃபோன் பேசிட்டு அப்புறம் எடுத்து மாட்டிட்டு போவேன். இல்லைனாக்க ஹெல்மெட்டை மாட்டிட்டு போயிட்டே இருப்பேன். தயவு செஞ்சு ஃபோனை பேசி வண்டியை ஓட்டி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகுது. அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல ஆடிப்பாடி விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்க யார் இடத்துல வியாபாரம் பழம் வியாபாரம் வந்துட்டு இருக்கேன். பழம்? ஆமாங்க. என்ன பழம்? இழந்த பழம். ஆமாங்க. நாட்டு இழந்தே மலை இழந்தே. நான் வச்சிருக்கிறது நாட்டு இழந்த. உங்களுக்கு நாட்டு இழந்த பிடிக்குமா மலை இழந்த பிடிக்குமா? நீங்க எது அன்பா கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். அப்படியா? ஆமாங்க. பழம் இழந்த பழம் மட்டும் விற்கலங்க. பழம் குத்து கணக்கா உலக்கு கணக்கா சரி குடி கணக்கா? இழந்த பழம் அசோய் பொடி சக்க வந்த பழம் இன்னைக்கு பழம் எல்லாரும் வாங்க பழம் இது உனக்குன்னு பிறந்த பழம் எத்தனை இழந்த பழம் பாத்தியா எடுத்து பார்த்த பழங்கள் இல்லை பேச பாத்தியா இழந்த பழம் பாத்தியா எடுத்து பார்த்த பழங்கள் இல்லை இன்னும் பெருசு பாத்தியா ஓ கைக்கு அடக்கம்மா நீ வாயில வைக்க மாட்டையா மங்கையா வந்து தின்னு போட்டு நான் என்ன வியாபாரம் பூட்டுக்கு சாவி போடுறது. உங்க பூட்டுக்கு சாவி போடலாமா? சாவி ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. உங்க பூட்டுல பக்கத்துல யாருக்காவது சாவி தேவைப்பட்டா சாவி தேவைப்படாது. நம்மள அணுகும் எல்லாரும் சாவி வச்சிருக்காங்க. ஏஆர் பூவரசன் இருப்பு காரைக்குடி. எந்த பூட்டுக்காரனாலும் சாவி போட்டு சாவி துருபிடிச்சு போயிருச்சு. இல்ல போய் சாவி ஏற்பட்ட துருபிடிச்ச பூட்டா இருந்தாலும் சரி அதை படப்படுத்தி சாவி போடுறத நம்மளோட வேலை. அப்படியா? சரி வியாபாரத்தை விடுங்க. வாதான ஆலமரம் அந்த விழுது 10,000 தன்னை நானே வாகான ஆலமரம் அங்க விழுது 10,000 தன்னை நானே
காரக்குடியில வாங்கினது வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி போதும் ஒண்ணு வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி வலிக்குது என் மனசு கோபப்படாம வாங்கிக்கடி என் கிளிய ராசாத்தி வாடி புள்ள ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்விழிச்சே ராணி உன்னை கை பிடிச்சே ராணி உன்னை ஏ ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்விழிச்சே ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்விழிச்சே ராணி உன்னை கை பிடிச்சே மொச்ச கொட்ட பல்லழகி சொல்லழகி சிமையில பேரழகி செஞ்சு வச்ச தேரழகி அந்த ஒரிஜினல் சுத்தமானத உண்மையானதை போய் செஞ்சு வச்சு ஆமா அப்படி பாடுறதே கிடையாது. மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி சிமையில பேரழகி செஞ்சு வச்ச தேரழகி மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி சிமையில பேரழகி செஞ்சு வச்ச மாரழகி அதுக்கல்ல வருவேணி கதவை திறந்து வை அதுக்கல்ல வருவேணி கதவை திறந்து வை ஆயோ தம்பி அதே மாதிரி தான் கால் தூக்கணுமா? ஆமா உள்ள கால் தூக்கணுச்சு அதே மாதிரி தான் தூக்கணும். ஆமா நான் தூக்க போறேன், நீங்களும் நல்லா வாருங்க. ஓகே அடி அம்மா அரிப்பண்டுகளா இளமான தண்டுகளா அம்மா அறிவுண்டுகளா இளமான தண்டுகளா அடி நறுக்கி பவனங்களா இவன் அவரத்தின மாலைகளா நவரசன மாலைகளா அப்படி பிடிச்சாலும் பிடிங்கய்யா புடிச்சாலும் புடிங்கலையா இந்த மாதிரி நல்ல புளியங்கொம்ப பார்த்து அப்படி இடிச்சாலும் இடிங்கய்யா பெட்டிக்கார மாமா நல்லா இடிச்சவன் கோபந்தாவம் பண்ணே கொல்லபுரம் போனதில்லை கோபந்தாவம் பண்ணே கொல்லபுரம் போனதில்லை என்னை விட்டு வர நாளே கண்ணகியா வருத்ததில்லை நான் வாழ்ந்த சாமி தான் நாலு பேரு ஜெயிதவனவரே என்ன அப்படி தெரியாது இன்னும் தெரியுதியா சரியா மாங்குயிலே பூங்குயிலே கேது உன்னே கேளு உணமாலையிட தேடி வரும் நாள் இந்த நாள்
நீங்க தூக்கிட்டீங்க, அதனால நான் ஒரு ஆட்டம் ஆடுறேன், அதே மாதிரி ஆடுறீங்க. நீங்க தூக்குங்க. தூக்கணுமாங்க? நான் பார்க்கணும்ல. தூக்குறது தானே பார்க்கணும். பரவாயில்லைங்க. இப்ப நான் எப்படி குத்துறேன்னு பார்த்துட்டு கஷ்டப்படுத்துறேன்ல. உங்களை பாருங்க, என்னை பார்த்து உங்களுக்கு ஏதாவது தோணுதா? உங்களை பார்த்தோன்னா எனக்கு காதலிக்கணும் போல தோணுதுங்க. ஆமாங்க. உங்க காதலை சொல்லுங்க. உங்க காதல் எப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய காதல் நான் காதல் பண்ணுமா? நீ பண்ணுங்க. நான் பண்ணிடுவேன். அத்தை மக பொண்ண நினைச்சு அழகு கவிதை பொண்ணு படிச்சேன், அத்தனைய மறந்து போட்டேன் அடியே பொண்ண பார்த்ததுமே. மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனைய மறந்து போட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அஞ்சுதமே உன்னை கொஞ்சமே நான் என்ன சொல்ல ஒரு வார்த்தை பொண்ணு மாமா மக பொண்ண நினைச்சு மல்லிகை முட்டை தலையில் வச்சேன், அத்தை பொண்ணை பார்த்த நிமிஷம் அத்தனையோ மலர்ந்து மடமடன்னு சரியா கையில் வரும் நேரத்தில மொத்த மாடி வடகம் போல நீயும் இல்லா நேரத்தில நினப்பு மட்டும் காத்திரையா. கண்ணால வல்ல விரிச்சு கண்ணால கொல்லம்பு வச்சேன், உன்னோட மனசுக்குள்ள பொல்லாத காதல வச்சேன். மாமா நான் கூட மாமா நான் காத்திருப்பேன், தனனா பாடி கவனிய போட்டிருப்பேன் மாமா மக ஒன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் படியில் வச்சு கையில் பான புரியாட்டம் தாலி பொண்ணு வாங்கி வச்சேன், தை மாசம் தேடியே கைத்து கட்டும் காத்திருக்கும் அவளுக்கு வாங்கிவிட்ட நீ நான் சேர்ப்பதற்கு எந்த ராவுதவம் இருக்கு. அண்ணாடு காட்சிய போல் உன் நினப்பு செலவழித்தேன், மலையில நான் நினைச்சு பூமிக்கு கூட பிடிச்சேன். வெள்ளாவி துணியாட்டம் வெள்ளையவோ மழக்கு அடியே புரிஞ்சு இன்னைக்கு நீ கொடுத்து நான் கொடுத்து மாமா மக ஒன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் படியில் வச்சு மற்ற பொண்ணை பார்த்த நிமிஷம் அத்தனையோ மலர்ந்துரு. அத்தானே அதை வச்சேனே நான் என்ன சொல்ல ஒரு வார்த்தை பொண்ணு வரவில்லை. கண்ணே கனிமதி ஆறு வந்து காதலியே என் அத்தை மவளை என் தங்கமே என் பொக்கிட்டமே உன்னை போல ஒரு பொம்பளை நான் உலகத்துல பார்த்ததே இல்லை. எனக்கு பேர் அழகி என்ன தாடியெல்லாம் இருக்கு. அடச்சே. போயிட்டாளா போயிட்டாளா? கண்ணை மூடக்கூடாது. காதல்னா கண்ணை மூடக்கூடாது. கண்ணை திறந்தாதான் காதல் கரெக்டாக நடக்கும். அவன் போனா போயிட்டு போற. அவங்க அம்மா இருக்கிறாள். உங்க கம்பெனி அங்க போகல, போய் பொண்ணு கேட்கலான்னு சொல்ல வந்தேன். அவங்க அம்மா எங்க கம்பெனியா? ஆமாப்பு. என்னப்பு? அப்புறம் இப்ப மைனம் இங்க வந்துட்டோம்னாக்க நீங்க அங்கதானே அது இருந்துட்டு போகுது ஆத்தாவுக்காக. 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து தோடுலையோ மாறுலையோ நாவுலங்க ஏன கட்டி காட்டுலையோ மேட்டுலையோ நெத்தி வேர்வனத்த சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீராய பூமி. அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா, தஞ்சம் கொண்ட பூமி பூமி நம்மை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா.
ஆத்தானி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா நான் கண்ட கனவுல நந்தவனை எரிஞ்சது நந்தவன நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்துல கலகலல்ல சிரிச்ச கண்டாங்கி புடவையில தண்ணீரை துடைச்ச அத்தாவும் சேல உந்தாகாயத்தை போல அத்தாவும் சேல ஆகாயத்தை போல அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயோ அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா நீயோ தாயாக தாங்க முடியுமா அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன் யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன் அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் பள்ளிக்கூடம் சென்றனே பத்திரத்தை வித்தீங்களே எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க பார்த்திருந்தேத்த வீட்டில பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே மற்ற நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே பார்த்திருந்தேத்த வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா பார்த்திருந்தேத்த வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா விடுதி சோறு கொழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க விடுதி சோறு கொழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்டே தின்னுக்கிறேன் நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பில் அழுதுகிட்டே தின்னுக்கிறேன் அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன் யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன் அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் பூவரசன்